ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோலாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற பற்றி இல்லைங்க. யூரோ 2024 முடிஞ்சிருச்சு. அதை பற்றி தான் பேச போகிறோம். அதனால் வந்து கண்ணெல்லாம் என்னப்பா அப்படி தொங்கி போயிருக்கு, தூங்கி எந்திரிச்சு அப்படியே பேசுகிற அப்படின்னு கேட்கலாம். என்ன பண்ணுறது, தொடர்ந்து 2 மேட்ச் பார்க்க வேண்டியதாக போச்சு. யூரோ வந்து 2024 அஃபீஷியலாக வந்து இந்தியாவிலே வந்து சோனியில் வந்து போடுறாங்க. அதில் பார்த்தாச்சு. நம்ம கோப்பா வந்து இல்லீகலாக தான் பார்க்க முடியும். ஏன்னா வந்து எங்கேயுமே ஸ்ட்ரீம் ஆகலை. அதையும் பார்த்து முடிச்சுட்டு முடிகிறதுக்குள்ளே 9 மணி ஆகி போச்சு. இன்றைக்கி தூக்கம் இனி தான் தூங்கணும். என்ன போயிட்டு தூங்க வேணும். தூங்கிட்டு அப்புறம் நீ இப்போ தூங்க ஆரம்பித்தா நீ சாயந்தரம் தான் எந்திரிப்பேன்னு நினைக்கிறேன். மதியானம் சாப்பாடு கிடையாது. இன்றைக்கி எப்படியே சாப்பிட்ற வேண்டியதான் மதியானம் சேர்த்து. சரி, ஆனால் தூக்கமாகிறது. என்ன மேட்ச்சு எனக்கு வந்து யூரோ 2024 ஃபைனல்ஸ் பிடிச்சிருந்துச்சா, கோப்பா 2025 பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா எனக்கு பெருசாக வந்து யூரோ 2025 ஃபைனல்ஸ் தான் பிடிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாமே பரபரப்பாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற நேரத்தில் 42 நிமிஷத்தில் நம்ம வில்லியம்சன் கோல் போட, அடுத்து செகண்ட் ஹாஃபில் வந்து 70 நிமிஷத்தில் நம்ம பால்மார் கோல் போட, அடுத்து வந்து அவ்வளோதாண்டா எக்ஸ்ட்ரா டைம் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சா கடைசியில் 80 நிமிஷத்தில் ஓய்சபா கோல் போட இந்த மாதிரி வேற லெவலில் பரபரப்பாக போச்சு. அதுக்கப்புறம் ஓய்சபா கோல் போட்டதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்து வந்து ரொம்பவே ட்ரை பண்ணாங்க. ஃபைனல் கோல் எப்படியாச்சும் ட்ரை பண்ணிடணும்னு முடியலை. கடைசியாக வந்து காத்தா இல்லைங்க கெத்தா வந்து நம்ம ஸ்பெயின் வந்து ஃபைனல் ஜெயிச்சு கோப்பையை தூக்கிட்டாங்க. உண்மையுமே பர்ஃபெக்ட் வின்னிங். இந்த யூரோ 2024 பர்ஃபெக்ட் கப்னா வந்து டிசர்வ் கப் வந்து ஸ்பெயினுக்கு தான். ஏன்னா வந்து டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே வந்து டிசர்வ்டாக வேற லெவலில் விளாண்டுருக்காங்க. ஒரு தொழில் கூட காணாத ஒரு அணி தான் அது ஸ்பெயின் தான். ஒரு தடவை கூட யார்ட்டையுமே தோட்டதில்லை. லீக் ஸ்டேஜாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் குவார்டர் ஃபைனல்ஸ் எல்லாமே லீக் ஸ்டேஜ்லேருந்து ஆரம்பித்து டோர்னமெண்ட் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டு கோப்பையை வென்றிருக்கு ஸ்பெயின். சரியான டாமினன்ஸு, வேற லெவல். எல்லாருமே ஒவ்வொருத்தரையுமே எல்லாருமே வேற லெவலில் இருந்தாங்க. எம்ஆல் இருக்கட்டும், ஓல்மோவாக இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக விளாண்டாங்க. டிஃபென்ஸு, கோல்கி எல்லாருமே சிறப்பாக விளாண்டாங்க. ஒவ்வொரு மேட்சுமே தோக்காமல் லீக் மேட்ச்சில் ஒரு மேட்ச் கூட தோக்கலாம். அவ்வளோ பெரிய டாமினன்ஸில் ஸ்பெயின் வந்து கோப்பை வந்துருக்கு. டிசர்வ்டு வந்து ஸ்பெயின் தான். இந்த மேட்ச்சுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இங்கிலாண்டா ஸ்பெயினாக கேட்கும்போது மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து ஸ்பெயின் தாங்க தெரியும். ஏன்னா வேர்ல்டு டாமினன்ஸ் விளாண்டுறாங்க. சரியான பவர் டீம். இங்கிலாந்து கம்பேர் பண்ணும்போது ஸ்பெயின் வந்து தரமான டீம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல தான் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமே வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமே தெரிஞ்சிச்சு ஸ்பெயின் தான் கோப்பை வந்துருக்கு. ஹோஸ்ட் பண்ண டீமுமே ஸ்பெயின் தான். அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஹோமில் டாமினேட் பண்ணி கப்பை தூக்கியிருக்காங்கன்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஸ்பெயின் இனி வந்து ஒரு டிசர்வ்டான யூரோ 2024 கப்புன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு மேட்சாகவே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு பொசிஷன் சேஞ்சிங்காக இருக்கட்டும், பால் பாசிங்காக இருக்கட்டும், அப்புறமேட்டு டிஃபென்ஸு, அக்ரெஷன் எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு. இங்கிலாந்துக்கிட்டே இருக்கட்டும், ஸ்பெயின்கிட்டே இருக்கட்டும், 2 டீமுக்கிட்டேயுமே வந்து அந்த ஒரு ஸ்பிரிட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வகையில் வந்து ஸ்பெயின் வந்து ஒருபடி மேலே போய் சிறப்பாக விளாண்டாங்க. அதில் தான் அவங்க வெற்றிக்கான காரணமே நம்ம சொல்லலாம். ஒரு இடத்துல கூட அவங்க வந்து தளரவே விடலை. அதுக்கப்புறம் வந்து ப்ரெஷரை வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. கண்ணில் ப்ரெஷராக இருக்கட்டும், அவங்க விளையாடும் போது ப்ரெஷர் வந்து ஸ்பெயின் கிட்ட தெரியவே இல்லை. இங்கிலாந்து கிட்ட வந்து எக்கச்சக்கமாக தெரிஞ்சிச்சு. அதுலேயே அவங்க நிறையா இது குவார்ட்டர் விட்டாங்க. அது பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும் அந்த நிதானமாக விளாண்டு பக்காவாக விளாண்டு கோப்பையை தூக்கிட்டாங்க. கோப்பையை தூக்கி யூரோ 2024 ஃபைனல்ஸ் அவங்க தான். யூரோ பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லீக்னு சொல்லலாம். ஏன்னா வந்து அதில் விளையாடுற எல்லா டீமுமே வந்து சிறப்பான டீம். 1-2 டீம் தவிர மீது எல்லா டீமும் வந்து ஒரு பக்காவான ஒரு பவரான டீம். ஒவ்வொரு டீமும் அதை தோக்கடிச்சிட்டு வரத்துக்குள்ளே எப்பான்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மேட்சும் அந்தளவுக்கு பவராக இருக்கும். யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோக்க போகிறாங்கன்றது தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இந்த சைடு கோப்பா அமெரிக்கா பார்த்தோம்னா அது வந்து அந்த அளவுக்குலாம் இல்லை. அர்ஜென்டினா தான் ஃபைனல்ஸ் போக போகுதுன்றது ஆரம்பத்துக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா வந்து அங்கே அவ்வளோ பவரான டீமாக ஒரு 2-3 டீமை தவிர அங்கே வந்து அவ்வளோ சிறப்பான டீமாக இருக்கட்டும், ஒரு பவரான டீமாக இருக்கட்டும் கிடையாது. அதனால் வந்து கோப்பா வந்து ஒரு ஒரு நார்மல் ஃபுட்பால் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. எந்த மேட்சுமே சுவாரஸ்யமாகவும் இல்லை, எந்த மேட்சுமே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இல்லை. ஃபைனல்ஸ் கூட பார்த்துக்கோங்களேன், இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை. கொஞ்சம் சுவாரஸ்யமாக பரபரப்பாக போச்சாலும் கடைசியாக கோல் போட்டு அர்ஜென்டினா ஜெயிச்சிருச்சு. அதனால் ஃபைனல்ஸுமே அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் யூரோ 2024 பொறுத்த வரைக்கும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு நுணுக்கமாக ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பரபரப்பாக போச்சு. அவ்வளோ சிறப்பாக போச்சு. 50 நிமிஷம் அதான் ஆஃப் டைம், 45 நிமிஷம் ஆஃப் டைம் அடுத்து ஆடான்னு கொடுத்தாங்க. அந்த ஆஃப் டைம் முடியறதுக்குள்ளே கடைசியாக ஒரு கோல் போட்டு அங்கே ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல ஸ்பெயின் வீரர் வில்லியம்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் அவ்வளோதாண்டா அவங்க ஜெயிக்க போகிறாங்கடா அப்படின்ற போது பால்மார் கோல் போட்டார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்பெயினில் கோல் போட அடுத்து ஸ்பெயினுக்கு கோப்பை வென்றுச்சு. இந்த மாதிரி பரபரப்பான விஷயங்களை நோக்கி போய் கடைசியாக கோப்பையை வென்றது ஸ்பெயின். இப்போ வந்து ஸ்பெயின் யூரோ 2024 ஜெயிச்சிருக்கு. இது டிசர்வ்டான வெற்றி தான். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தெரியும் இது டிசர்வ்டான வெற்றி தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்பெயின் ஜெயிச்சது பற்றின்றதை மறக்காமல் கான்வர்ஸில் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் டு டிஎஸ்கே யூடியூப் சேனல். இங்கிலாந்து தோல்வி வந்து கொஞ்சம் வருத்தம் தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து
அவங்களோட பெட்டரான டீம் ஸ்பெயின். இதை அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க கேம் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கணும். ஸ்பெயினை தோக்கடிக்கணும்னா அந்த அளவுக்கு இல்லை, அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஹேப்பன்ஸ். ஹோம் கிரவுண்டில் ஹோம் டீம் ஜெயிச்சிருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.